வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை சுட்டி காட்டி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க ஆணையிடுவாராமாங்க. அப்படிப்பட்ட சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. மாற்றப்பட்ட பொருளால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் புகழ்பெற்ற சுப்பிரமணிய சாமி கோவிலானது அமைஞ்சிருக்குது. மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய சன்னதானத்தில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது வைக்கப்பட்டிருக்குதுங்க. இது அனைத்து பக்தர்களிடையுமே மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. வேறு எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் இந்த பெட்டியானது அமைஞ்சிருக்குதுங்க. ஆண்டவன் உத்தரவால் பக்தர்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை இந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுவது வழக்கமாகும். இந்த பழக்கம் கடந்த 100 வருஷமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி உத்தரவு பெட்டிக்குள்ளே வைத்து வணங்கப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கியத்துவத்தை பெறுது அப்படின்னு சொல்லலாங்க. சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்களாகுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. இந்த பொருள் மாற்றத்தால் என்ன மாதிரியான தாக்கம் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட போகுதுங்க. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகுது. உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது ஏற்படும். படிப்படியாக இருந்துட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே நன்றாக நடக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமான நாட்டமானது ஏற்பட போகுது. உங்களுக்கு மனதைரியமானது அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபமானது இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் ரெண்டுமே திருப்திகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வானது கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே விலகி ஒற்றுமையானது அதிகரிக்குங்க. உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகும். பிள்ளைகள் மனம் மகிழ்ச்சி அடையும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கைகூடக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனையில் இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒதுங்குவது நல்லதுங்க. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, நீங்களே செய்யுங்க. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தடைகளை தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே முடியக்கூடிய நேரமாகும். எதிர்பார்த்திருந்த இடத்துல பணவரவானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய திறமையானது உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல் போட்டிகளை சமாளித்து முன்னேறக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். பணவரவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல அனுகூலமானது ஏற்படும். கஷ்டங்கள் அனைத்துமே குறையக்கூடிய நேரமாகுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயரானது பரிந்துரை செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில்
என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுதுங்க. அதே போல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் காரிய தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் நீங்கள் மனம் பகிலும்படியாக எல்லா விஷயங்களுமே நடந்து முடியும். தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பழைய பாக்கிகள் அனைத்துமே வேகமாக வசூலாகக்கூடிய நேரமாகும். நீங்கள் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த மந்த நிலையானது மாறுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் சம்பந்தமாக பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மன அழுத்தமானது படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராமல் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது உயரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை செய்து நீங்கள் வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையுமே ஈர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அது வெற்றியில் தாங்க போய் முடியும். அதே போல் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வேகத்தை காட்டாமல் சூழ்நிலையை அனுசரித்து மெத்தமான சூழ்நிலையை போக்குகளை கடைப்பிடிப்பது நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சகோதரர்களுக்கு இடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். பணவரத்து தாமதப்பட்டாலும் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். அதே போல் உங்களுடைய சகோதரர்களுக்கு திருமணம் முடிவாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகாமல் இருந்திருக்கலாம், இப்பொழுது வசூலாகக்கூடிய நேரமாகும். புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. அவங்களால எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய யுக்திகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கையாளுவீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எதிர்பார்த்த பண உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க. எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். புதிய பொறுப்புகள் சில பேருக்கு கிடைக்கலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மூலமாக நல்ல தகவலானது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியானது குறையக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. குடும்பத்தினரோடு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலையும் உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகளானது தேடி வருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்பானது தேடி வருங்க. நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகமான காலகட்டமானது அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த வங்கி கடனானது கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் உங்களை விமர்சித்தாலும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா எந்த ஒரு முடிவுமே சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் காரிய வெற்றியை அடைவீங்க. எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாங்க. அடுத்தவர் சொல்வதை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு பிறகு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். புதிய மேலதிகாரிகளுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது போன்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே வருங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும்.
நல்லவர்களுடைய நட்பை இழந்து விடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் எந்த ஒரு வார்த்தை இந்த காலகட்டத்தில் பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே சரிங்க, அது நன்மையில் தாங்க போய் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.